வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சுபாஷ். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சில நபர்களை சந்தித்து பேசும்போது அவங்க சொல்கிற அந்த ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். அப்படி என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு மாற்றத்தை பற்றி இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். அதாவது கடந்த 2021 வருஷம் ஜனவரி மாதம் பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காண்டி வராங்க. அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்போ நான் அங்கே போய் பார்க்குறேன், அவரை சுற்றி நிறைய பேர் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. எனக்கும் அவர் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு ஒரு ஆசை. அப்போ நான் அவர்கிட்ட போய் கேட்குறேன், நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் தாராளமாக தம்பி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நான் அவர் உடனே ஃபோட்டோ எடுக்கிறேன். நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து நிப்பாட்டினு கேட்டால் கிடையாது. நான் திரும்ப அவர்கிட்ட போய் கேட்டு அண்ணே ஒரு ஃபோட்டோ அப்படின்னு கேட்டு நான் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தேன். நான் ஒவ்வொரு வாட்டியுமே ஃபோட்டோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அவர் என்ன பார்த்து கையெடுத்து கும்பிட்டு ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு சொல்லுவார். இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு போகிறப்போ நான் அவர்கிட்ட திருப்பியும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காண்டி போய் நிற்கிறேன். அவர் ஃபோட்டோ எடுக்கலாமான்னு கேட்டப்போ சரி எடுங்க தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் ஃபோட்டோ எடுக்கிறேன். அப்போ திரும்ப என்னை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நான் அவர்கிட்ட கேட்குறேன், நீங்கள் எதுக்கு நன்றி சொல்கிறீங்க? நான் தானே உங்களை பிடிச்சி நிப்பாட்டி அண்ணே ஃபோட்டோ எடுக்கணும்னு பெர்மிஷன் கேட்குறேன். நீங்கள் உங்களுடைய டைமை எனக்காக கொடுத்து என் ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறேன். இப்போ அவர் என்கிட்ட சொன்னார், நன்றி சொல்கிறதுல தப்பு கிடையாது தம்பி, நம்ம யாருக்கிட்ட வேணாலுமே நன்றி சொல்லலாம், எப்போவுமே நம்ம நன்றி உணர்வுகளோடு இருக்கணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அவர் என்கிட்ட சொன்ன இந்த வார்த்தையை நான் என்ன பண்ணேன்னா அடிக்கடி என்னுடைய வாழ்க்கையில் பயன்படுத்த ஆரம்பித்தேன். நான் சில நபர்களை சந்தித்து பேசி முடியும் போது நான் அவங்கள்ட்ட ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நானும் கையெடுத்து கும்பிட்டு சொல்ல ஆரம்பித்தேன். இப்போ அவங்களுடைய முகத்தில் ஒரு சிறிய ஒரு புன்னகை தெரியும். அதை பார்க்கும்போது என்னுடைய மனசில் ஒரு சந்தோஷம். அடிக்கடி பயன்படுத்தின இந்த வார்த்தையை நான் என்ன பண்ணேன்னா என்னுடைய வாழ்க்கையில் டெய்லி பயன்படுத்த ஆரம்பித்தேன். காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குறது வரைக்கும் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதாவது எங்கள் அம்மா எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்கன்னா கூட நன்றி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வாழ்க்கையில் அதை நான் பயன்படுத்த ஆரம்பித்தேன். இந்த வார்த்தையை என்னுடைய வாழ்க்கையில் நான் பயன்படுத்த ஆரம்பித்ததுலேருந்து நான் யாருக்கிட்ட நன்றி சொன்னாலுமே அவங்களுக்கு சந்தோஷம் இருக்கோ இல்லையோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் கிடைக்குது. இதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற உங்களுடைய வாழ்க்கையிலையுமே யாராவது சொன்ன ஒரு வார்த்தை ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும். அது என்ன வார்த்தைன்னு இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஜெய்ஹிந்த்.